என்டிஏ கூட்டணியில் விஜய் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க சார். எதை தின்னால் பித்தம் தெளிகின்ற நிலைமையில தான் இப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சி இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு அரசியல் அனுபவமே முதல்ல கிடையாது. உள்ள தீய வச்சு விட்டதில் இவங்க எந்த பக்கம் ஓடுவான் அப்படின்றது தெரியாம தான் இருக்காங்க. எந்த பக்கம் வேணாலும் பாத்ரூம்குள்ள கூட பூந்து அங்கே உள்ள போய் படுத்துக்குவாங்க. இது உண்மைன்னு தான் எடுத்துக்க முடியுமா சார்? பேச்சுவார்த்தை என்னன்னா அவங்க மிரட்டி கூப்பிடுவாங்க. சிபிஐ இருக்கு, அது இருக்கு, போலீஸ் இருக்கு. பாஜகவோட நெருக்கடி எப்படின்னா, ஒரு பாட்டில்ல விஷம், தூக்கு கயிறு, துப்பாக்கி மூணையும் வச்சுட்டு நீ எப்படி சாக விரும்புற, மருந்து குடிச்சு சாகறியா இல்ல தூக்கு பிடிச்சி சாகறியா, துப்பாக்கியில சுட்டு சாகறியா, ஆனா மொத்தத்தில் நீ சாக போற அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுதான் பிஜேபி விஜய் கொடுக்குற ஆப்ஷன். நிச்சயமா நெருக்கடியான சூழல் தான். ஏன் இத்தனை பேர் விஜய்க்காக காத்திருக்கிறாங்க? அவர் வந்தா இந்த கூட்டணி பலம் பெற்றும் ஸ்வீப் இதெல்லாமே நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு வீக்கா இருக்கான் பாருங்க. ஏடிஎம்கே காரணம், பிஜேபி காரணம். இல்ல தொகுதி பங்கீடுல 70 தொகுதிகள் 60 அதெல்லாம் இப்ப கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்க. பவன் கல்யாண் அவருதான் விஜய்க்கு கூட்டணி எல்லாம் பேசுறதுக்கு அட்வைஸ் பண்ணாருன்னு பெரிய அளவுல பேசினாங்க. அவரையே அதை அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாரு. கட்சியில கூட இருக்காரு, ஒரே நடிகர், நான் அங்க நடிக்கிறேன் நீங்க நடிக்கிற பேசலாம்னு போட்டு. விஜய் அதிமுக கூட்டணி பாஜக எந்தி அந்த கூட்டணிக்குள்ளார வந்தாலே வெற்றி அதிமுக பாஜக உறுதி இருக்கிறாங்களே, அது எப்படி சார்? யாரா இருந்தாலும் நான் ஆட்சி அமைப்பேன், நான் ஆட்சி அமைப்பேன், நான் ஆட்சி அமைப்பேன், ஆட்சியை பிடிப்பேன், எந்த ஆட்சியை போய் பிடிக்க போறாங்க? சிறுபான்மையினர் வாக்கு அதெல்லாமே விஜய்க்கு தான் போடுவாங்க, ரசிகர்களை தாண்டி அவங்க வாக்கு இருக்கும் அப்படின்னு இது விஜய் ஆதரவாளர்கள் ஏற்றுக்குவாங்க. அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஆதரவாளர் எவனுமே குடும்பத்தில் இருக்கவனே ஏற்றுக்க மாட்டேன். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜய் சுற்றியுள்ள அரசியல் களம் 26 தேர்தலில் 4 முனை போட்டியின் உறுதியாகி அரசியல் களம் தயாராகிட்டு இருந்த சூழ்நிலையில என்டிஏ கூட்டணியில் விஜய் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க சார். எதை தின்னால் பித்தம் தெளிகின்ற நிலைமையில தான் இப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சி இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு அரசியல் அனுபவமும் கிடையாது, ஆட்சி செய்யக்கூடிய அனுபவமும் ஆட்சி செய்த அனுபவமும் கிடையாது, அரசியல் அனுபவமே முதல்ல கிடையாது. ஏதோ ஒரு பேரில் ஆரம்பித்து ஏதோ ஒரு குட்டாம்போக்கில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அது இதில் சொல்லுவாங்க சித்தம்போக்கு சிவம்போக்குன்னுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு போக்கில் போயிட்டுருப்பான்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி என்னென்னா அப்படியே ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க, போனாங்க. திமுக தான் ஆளுங்கட்சி, அப்போ அதை எதிர்த்தோம்னா நம்ம எதிர்கட்சி அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு மீதி யாருமே இல்லை, ஆட்டைக்கு சாக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிட்டு அதிமுகவை மதிக்கிறது, எவனையும் மதிக்காமல் அவன் பாட்டுக்கு என்னத்தையோ கொள்கை தலைவர்னு ஏதோ ஒரு 10 ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் வாங்கி வச்சுக்கிட்டு இவங்களாம் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தேர்தல் நெருங்க நெருக்கடிகள் அதிகமாக வருது. குடும்பத்திலேருந்து வருது, பர்சனலாகவும் வருது, அவனுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து வருது, அரசியல்லேருந்து வருது. அப்படிங்கும்போது அதை தாக்கு பிடிக்க முடியாமல் டெல்லியிலேருந்து வருது. இப்படி வரும்போது என்னென்னா அதை தாக்கு பிடிக்க முடியாமல் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் திடீர்னு ஒரு இடத்துல தீ பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு தியேட்டர் இருக்குது, போகிறப்ப இது வழியாக தான் போகணும், இங்கே தான் டிக்கெட்டு கிழிக்கணும், இங்கே தான் பாப்கார்ன் வாங்கணும்னு தெரியும். திடீர்னு தியேட்டருக்குள்ளே தீ பிடிச்சின்னா எந்த பாத்ரூம் வழியாக கூட எரி குச்சி ஓடிடுவாங்க, ஜன்னல் வழியாக. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தாவேக்காருக்கு உள்ளே தீயை வச்சு விட்டதில் இவங்க எந்த பக்கம் ஓடுவான் அப்படின்றது தெரியாமல் தான் இருக்காங்க. எந்த பக்கம் வேணாலும் பாத்ரூமுக்குள்ளே கூட பூந்து அங்கே உள்ளே போய் படுத்துக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு இதே கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கிட்டத்தட்ட வதந்திங்கிற மாதிரி தான் அந்த தகவல் வந்தது. ஆனால் இவ்வளோ பேசு பொருளாக இருக்கிறனால இது உண்மைன்னு தான் எடுத்துக்க முடியுமா சார்? பேச்சுவார்த்தை நடந்து அரசியலில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே தான் இருக்குது. பேச்சுவார்த்தை என்னென்னா அவங்க மிரட்டி கூப்பிடுவாங்க. பேசலாம், இவங்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசி வாங்கப்பா பேசலாம் கூட்டணிலாம் கேட்குறாங்க. சிபிஐ இருக்குது, அது இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது, துணை இராணுவ படை இருக்குது, எல்லாத்தையும் எதையாவது ஒன்று வச்சு மிரட்டுவாங்க. கோர்ட் இருக்குது, எதையாவது ஒன்று வச்சு மிரட்டி வரையா இல்லை ஜெயிலுக்கு போகிறியான்னா என்ன பண்ண முடியும்? ஆட்சி அதிகாரம் மத்திய அரசு கையில் இருக்குது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்காங்க. மிரட்டி தான் கூப்பிடுவாங்க தவிர இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நெருக்கடியான ஒரு சூழல்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக நெருக்கடியான சூழல் தான். விஜய்க்கு அரசியல் ரீதியாக நெருக்கடியான சூழல். விஜய் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் இருக்கான், கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கான்னு வைங்களேன். கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு உன்னைய கொல்றதா இல்லை நீ ஓடி போயிடுறியா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுறேன்னுவான். ஆனால் இது எப்படின்னா, பாஜகவோட நெருக்கடி எப்படின்னா, ஒரு பாட்டிலில் விஷம், தூக்கு கயிறு, கத்தி, துப்பாக்கி மூணையும் வச்சுட்டு
நீ எப்படி சாக விரும்புகிற, மருந்து குடிச்சு சாகறியா இல்லை தூக்கு போட்டு சாகறியா துப்பாக்கியில் சுட்டு சாகறியா, ஆனால் மொத்தத்தில் நீ சாக போகிற அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுதான் பிஜேபி விஜய் கொடுக்குற ஆப்ஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாகரியா ஓடி போயிறியான்னா விஜய் ஓடி போயிடுவாப்புல. இந்த மூணு ஆப்ஷன் கொடுக்கும்போது விஜய் எதாவது ஒன்று கையில் எடுத்தாகணும். அரசியல் அப்படி நிலைமை தான் இப்போ விஜய்க்கு இருக்குது. இல்லை பியூஷ் கோயலுடைய பேட்டியில் பியூஷ் கோயல்லாம் மகா பொய்யங்க. பியூஷ் கோயல்லாம் ஒரு மனுஷன் நீங்கள் பேசாங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க விஜய் வருவாரா அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிறாரு. வரலன்னு சொல்லலை. இப்போ எடப்பாடி பியூஷ் கோயலுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. அளவு விஜய் யாருன்னே தெரியாது. புரியுது அவங்களுக்கு. எதையோ ஒன்று வாய் வந்து பேசி விட்டு போயேன். பியூஷ் கோயல்லாம் கணக்கிலே இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்முருகனுமே விஜய் வருவாருன்னு சொல்லுவோம். ஐயோ, நீ பெரும் தலைவர்களாக சொல்கிறீங்களே, நேரு காந்தி அது இதுக்கப்புறம் பெருந்தலைவர்கள் இவங்க போகிறான், இவங்க பேரை போகிறான் சொல்கிறீங்க. நீங்கள் கேட்டாலே பயமாக இருக்குது. வேறு ஏதாவது பேரை சொல்லுங்கள். ஆகாவலிகள் பேரை சொல்லிட்டு என்ன தேவைன்னு கேட்குறீங்க. விற்று போனவன் வந்து போனவன் இந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்லுங்கள்? இதுக்கு அடுத்து டிடிவி தினகரன் அவர்கிட்டையும் விஜய் உங்கள் கூட்டணிக்கு வரதான்னு கேட்குறாங்க. அவர் வந்தா பலம் அப்படிங்கிறாரு. இதில் யார்? அது உண்மைதான், வந்தா பலம்னு தானே எல்லாரும். அது உண்மை தானே, வந்தா பலம் அப்படிங்கும்போது ஏன் இத்தனை பேர் விஜய்க்காக காத்திருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார். விஜய்க்காக காத்திருக்காங்கன்னா திரிஷாக்காக கூட தான் நிறைய பேர் காத்திருப்பாங்க. விஜய்க்காக மட்டுமா காத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வாசலில் எல்லாம் திருவோட்டோடு உட்காந்துருக்காங்கன்னா அப்புறம் பிச்சைக்காரன் ஒன்றுக்கு வழி இல்லாதவன் ஏதாவது ஒரு வேளை சோறு போடுவாங்கன்னா காத்திருப்பான். வசதியானவன் அப்படி காத்திருப்பான். நான் கோயிலில் போய் அவன் போவான், சாமி தரிசனம் செய்வான், சர்ச்சுக்கு போனான்னா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுவான். பிச்சைக்காரன் ஒன்றத்துக்கு வழி இல்லாதவன், இத்து போனவன், அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவன், ஏதாவது போடுவாங்களா அப்படின்றவன் தான் காத்திருப்பான். அதுதான் வித்தியாசம். வந்து நீங்கள் சொல்கிற காத்திருப்புக்கு இதுக்கு சம்மந்தம். இதில் விஜய் அமைதி, அது என்ன காரணம்? விஜய் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக பேசலை. இந்த கூட்டணி தொடர்பாக மறுக்கவும் இல்லை. பேச தெரிஞ்சாதானே பேசுவாங்க. சில பேர் அமைதியாக இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது. ஏன்னா எதாவது அவன் பேச்சு உளறி வச்சிட்டோம்னா என்ன பண்ணுறன்னு பேச மாட்டாங்க. அப்போ வந்து பார்க்குறவன் அவனை அறிவாளியாக நினச்சிப்பான். எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்குறான். பயங்கர கல்லஞ்சக்காரன். ஏன்னா அவன் ஒன்றும் தெரியாது. பேசினா சிக்கிறான், வெளியே வந்தால் சிக்கிறான். ஒரு நாள் வெளியே வந்து திரிஷாவோட வந்து பெரிய பிரச்சனை. நீ எதாவது பேசி தொலைஞ்சி எதுக்கு ஜெயிலுக்கு போகிறதா? பேசுவேன். என்ன மாதிரி டீல் போடுவாங்க சார் அந்த கூட்டணியில்? கூட்டணி அதை தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன். மருந்து குடிச்சு சாகறியா இல்லை தூக்கு போட்டு சாகறியா இல்லை துப்பாக்கியில் சுட்டு சாகறியா, இந்த 3ல் எந்த மாதிரியா சாகிற, உன் கட்சியை அழிக்க போகிற அப்படின்றது தான் கேட்பாங்க. இல்லை தொகுதி பங்கீடலாம் 70 தொகுதிகள் 60 அதெல்லாம் இப்போ கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க. துணை முதலமைச்சர் பதவி அது எல்லாம் கேட்குறதெல்லாம் கொடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? இப்போ சில பேர் என்னென்னா நான் டௌரியே வாங்க மாட்டேன், கல்யாணம் பண்ணால் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணுவேன். நீ என்னடா பண்ணுறன்னா வேலை வெட்டி இல்லாமல் தெருப்பொறிக்காக கஞ்சா குடிச்சு சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு பொண்ணே தர மாட்டாங்க. அவன் என்ன சொல்லுவான், நான் டௌரி வாங்காமல் தான் கல்யாணம் பண்ணுவேன், இது என் லட்சியம். அதே இது ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர், நல்ல பொசிஷனில் இருக்கவங்க, ஒரு பேங்க்கில் இருக்கவங்க, நல்ல வேலை பார்ப்பவர்கள், உழைக்கக்கூடியவர்கள், நான் வந்து இந்த பொண்ணை வந்து கட்டின புடவையோட வா அப்படின்னு கூப்பிட்டான்னா அது வேறு. ஒரு ஆகப்பெரும் பிச்சைக்காரன் வந்து நான் எனக்கு டௌரிலாம் வேண்டாங்க, திரிஷா கல்யாணம் ஆகலை இன்றைக்கி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு திருவோட்டோட ஒரு பிச்சைக்காரன் வந்தான்னா பொண்ணு கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி தான் இவங்களாம். இவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. இவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற பழைய சொத்தை பிரிக்க போகிறாங்க. 4 பிச்சைக்காரன் சேர்ந்து அது என்னத்தை பிரித்தா நமக்கு என்ன? இதில் இந்த பவன் கல்யாண் அவர் யார் சார்? அவர் ஏன் உள்ளே வந்து இந்த தெரியல. அதை நான் உங்கள்கிட்ட அதான் கேட்குறேன். பவன் கல்யாணை பற்றிலாம் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்குறீங்களே, அவர் யாருன்னு தெரியலையே. அவர் தான் விஜய்க்கு கூட்டணி எல்லாம் பேசுறதுக்கு அட்வைஸ் பண்ணாருன்னு பெரிய அளவில் பேசினாங்க. அவரு ஏன் அதை இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாரு? கட்சியில் கூட இருக்காரு, ஒரே நடிகர். அந்த ஆங்கிளில் நான் அங்கே நடிக்கிறேன், நீங்கள் நடிக்கிற வா பேசலான்னு கூப்பிட்ருப்பாங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு நடிகனுக்கு நடிகன் கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது? இதில் அவருடைய ரோல் என்ன மாதிரி நீங்களும் துணை முதலமைச்சர் ஆயிரலாம், நீங்கள் வந்து நீ துணை முதலமைச்சராக என்ன பண்ணேன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அதுக்கு என்ன பதில் இருக்குது? அப்படிதான் விஜய் அதிமுக கூட்டணி பாஜக எந்தி அந்த கூட்டணிக்குள்ளார வந்தாலே வெற்றி அதிமுக பாஜகவுக்கு உறுதி. இந்த பக்கம் எத்தனை அணி அமைச்சாலும் விஜய் உள்ளே வந்தால் உறுதிங்கிறாங்களே, அது எப்படி சார்? அது இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லலாம். யாராக இருந்தாலும் நான் ஆட்சி அமைப்பேன் தான் சொல்லலாம். ஆட்சியை பிடிப்பேன். எந்த ஆட்சியை போய் பிடிக்க போகிறாங்க? தேர்தல் அதுக்கு தான் மனுஷன் நம்பாமல் தேர்தல் கமிஷன் கண்டுபிடிச்சான். தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் நடத்துகிறான். இல்லைன்னா இவங்க சொல்கிறபடி கேட்டு அவங்களுக்கே பிரித்து கொடுத்துடலாம், ஆளுக்கு 50-50. ஸோ அதனால் தேர்தல்னு வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். இவங்களை நம்பாமல் தான் தேர்தல் வைக்கிறாங்க. அதனால் தேர்தல் ரிசல்ட் தான் நம்ம சொல்லும்போது இவங்க ஆளாளுக்கு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது.
இப்போ விஜய்க்கு ஒரு வாக்கு, சிறுபான்மையினர் வாக்கு, அதெல்லாமே ஓரளவில் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வாக்கு சதவீதத்தில் அவங்களுக்கு வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க, ரசிகர்களை தாண்டி அவங்க வாக்கு இருக்கும் அப்படின்னு. இது விஜய் ஆதரவாளர்கள் ஏற்றுக்குவாங்களா அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளார போனால்? எவனுமே ஆதரவாளர் எவனுமே குடும்பத்தில் இருக்கவனே ஏற்றுக்க மாட்டாங்க. பிஜேபியோட விஜய் சேர்ந்தால் எப்படி கொள்கை தலைவர்னு பெரியாரை வைக்க முடியும்? காமெடியாக இல்லை. வேலுநாச்சியாரை எப்படி வைப்பீங்க? பிஜேபிக்காரனுக்கு வேலுநாச்சியாருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பெரியார் முதல்ல வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு, இந்த இவங்க தான் சனாதன எதிர்ப்பு தான். இப்போ இதை எப்படி இந்த படத்தை வச்சுட்டாங்க, இப்போ அந்த படத்துக்கு வைங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இதெல்லாமே இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வேட்பாளர் நேர்காணல் நடத்துகிறாருல்ல சார் விஜய்? ஆகாவளி எங்கெங்கே நடத்தினாங்க? நீங்களாம் ஒன்றா சொல்கிறாங்க. எங்கே விஜய் எங்கே நேர்காணல் நடத்தினார்? விஜய் பார்த்தாருன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அவன் டிடி வச்சிருக்கா, ஒரு கோடி ரூபாய்ன்னு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு துரத்தி விட்டுருக்காங்க, நேர்காணல் நடத்துகிறான். நீங்களாம் ஏன் பில்டப் கொடுக்குறீங்கன்னு தெரில. அதில் கூட ஒரு பரவலாக ஒரு செய்தி வந்துச்சு. விஜய் சொன்னாராமா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், நீ அரசியல் தான் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸில் அதுதான் போய் எவனா ஒருத்தர் காசை கொடுத்தா எந்த நாய் எதை வேணாலும் போடுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது, கொடுத்தீங்கன்னா போடுவாங்க. இந்த விஜய் சுற்றியுள்ள இந்த அரசியலில் விஜய்க்கான அரசியல், அவருடைய வாக்கு சதவிகிதம், அவர் வந்தால் இந்த கூட்டணி பலம் பெற்றும், ஸ்வீப்பு, இதெல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ வீக்காக இருக்கான் பாருங்க. ஏடிஎம்கே காரணம் மித்தம் பிஜேபி காரணம். விஜய் வந்து இவங்களை சேர்ந்து இவங்களை ஜெயிக்க வைக்கிறான்னு நினைக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய கும்பிடையாக இருப்பான் பாருங்க. அந்த தான் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனோட இவங்களை மொத்தமாக ஸ்வீப் பண்ணி அனுப்பிடுவாங்க. இதில் விஜயுடைய தேர்தல் அறிவிப்புகள் பார்த்தீங்களா சார்? ஒரு 10 அறிவிப்புகள். அதெல்லாம் போய் வேணா பார்ப்பா. நாங்கள் வேலையேற்ற வேலையை 1000 வேலை இருக்குப்பா, அவங்க ஈத்திரப்பயிலுங்க என் தேவனை காப்பி பண்ணி போட்டுட்ருக்கேன், அதை உட்காந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மெண்டல் தான் பார்ப்பான், இந்த தற்குறி தான் அதை பார்ப்பான். இப்போ மக்கள்கிட்ட இருந்தெல்லாம் பெரிய அளவில் என்ன சொல்கிறாங்க, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா எங்கே வேணாலும் நாங்கள் போகலாம், பஸ்ஸு ஃப்ரீ, 2500 கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ பெண்கள்லாம் போயிட்டு தானே இருக்காங்க. இங்கே வந்து இப்போ பிங்க் கலர் பஸ்ஸில் தான் போகிறது. விஜய் சொல்கிறார் எல்லா பஸ்லையும் நாங்கள். அவன் ஒரு லூசுங்க, அவெல்லாம் ஒரு ஆள்னு பேசுகிறான்னு அதெல்லாம் வச்சு அவன் எங்கேங்க ஆச்சு? பிச்சைக்காரன் ஒருத்தன் சொல்கிற மாதிரிங்க அது. ஒன்றத்துக்கு வழி, அவனுக்கே அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை, அவன் பற்றி அண்டா பிரியாணியை பற்றி பேசுகிற மாதிரி இருக்காது தான். விஜய் முதல்ல வரட்டும், எலெக்ஷனில் நின்று அதோட எந்த ஊருக்கு ஓடி போகிறான்னு தெரில, அதை முதல்ல பாருங்கள். ஆனால் விஜய் ஒரு ஃபேக்டர் இந்த அரசியலில். அவரு தான் வந்து எந்த எதுவுமே கிடையாது, வரணும் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது அவன் பேசுகிறது. விஜய் ஒரு 8% 10% ஓட்டு வாங்கிட்டு அதோட கட்சியை கலைச்சிட்டு ஊருக்கு எந்த ஊருக்கு ஓட போகிறான்னு தெரில, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவர் கட்சி ஆரம்பித்தார், அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, ஊழல் எதிரி, இப்படி எல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு அவங்களோடவே கூட்டணி போறாருல சார். அவனே ஊழல்வாதி தானேங்க. இவன் நாங்கள் கூட்டணி அவங்களோட இவன் பெரிய ஊழல்வாதிங்க. காருக்கு டாக்ஸ் கட்டல, பொண்டாட்டியை துரத்தி விட்டான், அதெல்லாம் இந்த இதுன்றான். இன்னொரு நடிகையோட போய் சினிமாவுக்கு போகிறான். அவனே ஒரு டுபாக்கர். அவனை பற்றி நீ அதெல்லாம் அவனை வச்சுலாம் எந்த இதுவுமே கிடையாது, எந்த மாற்றமும் வரப்போகிறதும் கிடையாது. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை கூட அவர் ஈஸியாக கையாண்டுட்டாரு. அதெல்லாம் எங்கே கையாண்டு ஒருத்தர்லன்னு சொன்னால் கையாண்டான்னு அர்த்தமா? இனிமேல் தான் ஆப்பு வைப்பாங்க கோர்ட்டில், அதெல்லாம் இனிமேல் தான் நடக்கும். இப்போது விஜய் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் பார்த்து நீங்கள் ஹேர்ட் ஆகாதீங்க, அது எனக்கு ஹேர்ட் ஆகுது, அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு அந்த கடந்து போகிறது வந்து எப்படி ஒரு மனைவி மகன் இவங்கெல்லாம் ஒர்த்து இல்லைங்கிறது வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அதாவது என்னென்னா இந்த திருடங்கள்லாம் அந்த காலத்தில் போய் சுடுகாட்டில் போய் பிரிப்பாங்க, கொள்ளையடிச்சிட்டு போய். ஏன் சுடுகாட்டுக்கு போவான்னா, நைட்டு போலீஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுடுகாட்டுக்கு யாராவது வருவாங்க, மிட் நைட்டில் வரமாட்டாங்க. இவங்க என்னென்னா அங்கே போய் தான் இந்த தாலியாக இருக்கிறது தோடு கீடெல்லாம் பிரிச்சுப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்க பேசிக்கிற இது வேறு, அதை கொண்டு வந்து சமூகத்தில் மேட்ச் பண்ண முடியாது. அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட தொழில் எல்லாமே வேறு. அதனால் இந்த கும்பல் பேசுகிறதே நீங்கள் வெளியிலேயே எடுத்துகிட்டு வரக்கூடாது, சமூகத்துக்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் பெரும் இது வந்து அதை ஒரு ஆகாவளி கும்பல், அந்த கும்பலுக்குள்ளே என்ன பேசிக்கிறது அந்த கும்பலோடு அது முடிஞ்சிடும். அது வெளியே வந்து சமூகத்துக்கோ மக்களுக்கோ அது விஜயும் ஒத்து வராது, விஜயோட தற்குறிகளும் ஒத்து வராது. தமிழ்நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடத்துறாங்க எல்லா ஊர்லேயுமே. அவங்க தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து அரசாங்கம் வந்து இத்தனை பிரச்சனைகள் கொடுக்குது, எங்களுக்கு கூட்டம் போடுறதுக்கு இதாக மாட்டேங்குது, நிறைய கட்சியை கலைச்சிட்டு போங்க, இல்லைன்னா கேஸ் போடுங்க. போய் கோர்ட்டு எதுக்கு இருக்குது? உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குது. போய் கேஸை போடு. அதுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணுறேன்? நீ தானே போய் கேஸை போட்டால் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வரலன்னா போய் கேஸ் போடுவோம், யார் போட வேணாம்னா. இதில் விஜய் வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்போ ஒரு நடிகையோடைய பொது வெளியில் வருவேன், ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன், எப்படி வேணாலும் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கும், நான் எடுக்கிறதா முடிவு, இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு கூட்டம் வருது, ஒரு பெரிய இழப்பு கரூரில் ஏற்பட்டது, அதற்கு பிறகு அதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு அற்ற ஒரு கூட்டம் தான் இருக்குது. இது என்ன ஆனாலும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறாரா? இதை மக்கள் அதாவது கஞ்சா குடிக்கிறவன் என்ன நினைப்பான்னா, அது நல்லதுன்னு நினச்சி தான் குடிப்பான். நல்ல போதை கொடுக்குது, அவனுக்கு பிடிச்சி தான் குடிப்பான்.
ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் ஏற்றுக்குவானா, செருப்பால் அடித்து துரத்திட்டுன்னு நினைப்பான். ஸோ அதனால் ஒவ்வொருத்தன் ஒரு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவன் நல்லது, நம்ம நல்லதுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் செய்வான். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அவன் எவ்வளோ கேடு கட்டவன், எவ்வளோ டுபாக்கூர், சமூகத்துக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றது தெரியும். அந்த வகையில் தான் விஜய் செய்கிறதெல்லாம் விஜய்க்கு நல்லா தெரியும். சமூகத்துக்கு சீர்கேடாகவும் கேடு கெட்ட செயலாகவும் விஜய் ஒரு கேடு கெட்ட நபராகவும் தெரியும். அது பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கு. அவன் நல்லதுன்னு நினச்சி தான் ஒவ்வொருத்தனுமே செய்வான். கொலை பண்ணுறவங்க கூட நல்லதுன்னு நினச்சி தான் ஆகணும். இவனை கொண்டுட்டோம்னா நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சி தான் ஆகணும். ஆனால் சமூகமோ சட்டமோ அப்படி பார்க்காது, வேறு மாதிரியாக பார்க்கும். ஸோ அந்த மாதிரி தான் விஜய் வந்து பண்ணுறது விஜய்க்கு நல்லதாக தெரியும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக தெரியும். அதுக்கான முடிவு வந்து விரைவில் மக்கள் சொல்லுவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.